காலனி பூரா வீட்டை கட்டி விட்டுட்டு நிம்மதியா வாடகை வாங்கிட்டு பகல்லே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாரும் முன்னாடி நான் எப்படி தண்ணி அடிக்கிறேன் சொல்லு? போத வரத்துக்கு தான். இல்ல, எல்லாருக்கும் என் மேல ஒரு பயம் வரதுக்கு. அப்பதானே வாடகை ஒழுங்கா வரும். வரும். இதையும் கொஞ்சம் ஊத்துங்க. முதல்ல அதை வச்சுட்டு பேப்பரை படி. பெட்ரோல் விலை உயர்வு. வாடகை ஏத்திர வேண்டியதான். ஏங்க வாடகைக்கும் பெட்ரோலுங்க என்னங்க சம்பந்தம்? பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா காய்கறில இருந்து காஸ்டியூம் வரைக்கும் ஏறுது இல்ல? இந்திய பொருளாதாரமே மாறும் போது ஏன் பொருளாதாரம் மாற வேணாமா? மாறட்டும். அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஊத்துங்க. 2 மாசமா வாடகை தரலையே. வாடகை கேட்ட வீட்டுக்காரர் குத்தி கொலை. இன்னும் நடக்கவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி நியூஸ் வந்தது? உள்ள வச்சிருக்க கொடுத்துறேன். உள்ள வச்சிருக்கேன். ஆள் விடுங்க. குட்டிங்க சீக்கிரம். என்னங்க அந்த கடைசி வீட்டுக்காரன் வாடகை தரேன்னு சொன்னா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க, விட்டா ஓடிட போறான். விட்டா தானே ஓடுவா, ஒரே அமுக்கு அமைக்கிறேன். இந்த பாட்டில் எடுத்து உள்ள வேடி, நிறைய ஓசிக்கிறாக்கி இருக்கு இந்த காம்பவுண்ட்ல, நீ குடிச்சிடாத. பார்த்து வரக்கூடாதா? அத நான் சொல்லணும். முதல்ல முன்னாடி பார்த்து நடக்க கத்துக்க. நான் முன்னாடி பார்த்து வந்தா கமுந்து அடிச்சு விழ வேண்டியதான். கயத்தை கெட்டியா அப்படி விழ மாட்டேன். உழுவுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். எப்ப இந்த படிக்கட்டை கட்ட போறீங்க? நீ முதல்ல மாசம் ஒழுங்கா வாடகை கொடு. ஒரு மாசத்துக்கு அதை படிக்கட்டா கட்டுறேன். ரொம்ப நாளா அந்த வீடு பூட்டியா இருக்கு. அது 200 ரூபாய் வாடகை இல்ல, 2000 ரூபாய் வாடகை. அதுல எல்லாம் இருக்கணும்னா மாசம் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பாதிக்கணும். உன்னால 200 ரூபாய் ஒழுங்கா கொடுக்க முடியல. உனக்கு ஏன் இந்த பகல் கனவு? காலங்காத்தால தண்ணி அடிச்சு வந்துட்டீங்களா? ஏன் தண்ணி அடிச்சு என்ன தப்புங்கிற? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என்ன அசிங்கம் நீ சொல்றியா? உன்னதான் அசிங்கம் உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க. போ முதல்ல வேலையை பாரு. உன்னை மனுஷா மதிக்கிற ஒரே ஆள் நான் தான். என்னையும் பகச்சிக்காத போ. இன்டர்வியூக்கு போறியா? வணக்கம் சார். Sit down. Thank you சார். கோல்டு மெடல் வாங்கி இருக்க, வேலைக்கு வேண்டிய எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். சார், நான் வாரத்துக்கு ஒரு முறை பேங்க் போவேன். பணம் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்காக இல்ல, பணத்தை பாக்குறதுக்காக. எந்த பஸ் எந்த பக்கம் போகும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு காசுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க போனாலும் நடந்தே தான் போவேன். இந்த நிலைமையில நான் எப்படி சார் அவ்வளவு பணத்தை கட்டுறது? உன் நிலைமை எங்களுக்கு புரியுது தம்பி. அதுக்காக எங்க முதலாளி குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நிலைமையில் நாங்க இருந்தாலும் இதைத்தான் செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ண. தலைக்கு மேல விழுங்க லைட்டை போட்டு நம்மால இருக்கிறப்ப தெரியும். என்ன சார் தானா பேச போயிருக்கீங்க? வேலை கிடைக்கல சார். சரியான ஆளாகிறாரு, அவ்வளவுதானே. பயணிக்கு போய் நம்ம மாதிரி மொட்டை போடுங்க, வேலை தானா கிடைக்கும். மொட்டை போட்ட மாத்திரம் வேலை கிடைச்சிருமா சார்? உங்களை இல்ல சார், இங்க சார். ஆமா சார், ஒரே ஒரு கேண்டிடேட் பெட்டர் சார். எல்லா தகுதியும் இருந்தது, ஆனா ஒரே ஒரு தகுதி தான் இல்ல. பண வசதி இல்ல சார். கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறா, என்ன பிரயோஜனம்? கோல்டு மெடல் வாங்கி? ஆமா. எந்த ஊர்? சேலம் ஏரியா சார். நம்ம ஊர்க்காரங்க. ஆமா சார். உடனே வேலை போட்டு கொடு. நீ யோசிக்காத. சரிங்க சார். சார் நான் சிரிக்கத்தான் சொன்னேன், உண்மை சொல்ல. ஒரு தம்மு வலிக்க விட மாட்டானுங்களே. மார்னிங் சார். கந்தசாமி. ஆமா சார். கடைசியா ஒரு இன்டர்வியூக்கு வந்துட்டு போனானே, அவனை கூப்பிடும். சரிங்க சார். ஏன்னா இப்படி ஆச்சரியமா பாக்குற? ஏய், நீ கார்த்திக் தானே? நானே தான்டா. வா வண்டியில ஏறுவா. ஓகே. சார், நான் வெளியே நல்லா தேடி பார்த்தேன் சார், ஆளை காணோம் சார். அவனுக்கு இன்னும் நல்ல நேரம் வரல. இன்னைக்கு தானே எனக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. என்ன சென்டிமெண்டா? காலேஜ் படிக்கும் போது இப்படிதான் பேசிட்டு இருக்க, இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மாறல. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் கார்த்திக் தான் பேசுறேங்க. மினிஸ்டர் ஊர்ல இல்லைங்க. 2 நாள்ல வந்துருவாங்க. ஓகே, 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. ஓகே. உனக்கு மினிஸ்டர்லாம் தெரியுமா? தெரியுமாவா? மினிஸ்டர் நடிச்ச கிட்ட தான் பிரியாவா இருக்கேன்.
ஆமா நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வேலை தேடிட்டே இருக்கேன்ப்பா. வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாழ்க்கையில இவ்வளவு சோகமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, இப்ப 2 பேரும் ரிலாக்ஸ்டா ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம். ஓகே? டேய், என்னடா இப்படி பாக்குற? உட்கார்றா. ஏன்டா கண் கலங்க? இல்லையே, கண் கலங்கலையே. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கின்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு நடந்து போகாம வாழ்க்கையில முறைய கார்ல வந்திருக்கேன். என்னையும் பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதை கேட்கறதுக்கு எதிரில நீ ஃப்ரெண்ட் இருக்க. என்னடா இது சின்ன பிள்ளையாட்டம்? உறவுல இருந்து சாகுற வரைக்கும் கண் கலங்காம இருக்கிறது தான் உண்மையான செல்வம்னு தப்பெல்லாம் பேசுவேன். இப்ப நீயே சொல்றல, எப்படி விடுறது? ரோட்ல நடந்த பூனை வீட்டுல நுழைஞ்சா ஆமன்னு சொல்றாங்கடா. பசின்னு சொன்னா பருந்துன்னு சொல்றாங்கடா. சென்டிமெண்டா? எனக்கு இல்ல, ஊர்ல இருக்கவங்க. அவனுங்க பத்தி உனக்கு என்ன கவலை? நீ அழுதா அவங்க சிரிப்பாங்க, நீ சிரிச்சா உன்னை பைத்தியம் சொல்லுவாங்க. ஏண்டா நீ வேலைக்கு போலனா நீ வந்து பூனை ஆமை, அப்ப வேலைக்கு போறவங்க மத்தவங்க மட்டும் பெரிய சரி அதை விடு. ஏய், என் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 10 பூனை குறுக்க விட்டுருக்காரா. உன்னை மட்டும் நான் பூனைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, தைரியமா குறுக்கவான்னு சொல்லுவாரு. இப்ப அவர் கேம்ப் இருக்காரு, 2 நாள் திரும்பி வந்துருவாரு. வந்த உடனே உனக்கு வேலை நிச்சயம். சரி, அதெல்லாம் மறந்துட்டு என்ன சாப்பிடலாம் சொல்லு. 2 செட் தோசை, வடகரி, ஆப்பம், பாயா. நானே ஆர்டர் பண்றேன். இது 5 ஸ்டார் ஹோட்டல்ரா. வெயிட்டர் ப்ளீஸ் கம். 2 ஹாட் சார் சிக்கன் சூப். ஓகே. தந்தூரி சிக்கன் இருக்கா? இருக்கு சார். பெருசு அதை கட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ப்ரான்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? ஜம்போ ப்ரான்ஸ் 1 பிளேட். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். எனிதிங் எல்ஸ்? ஒரு பென்சன் ஐஜஸ் சிகரெட் பாக்கெட். ஏய், உண்மையிலேயே நீல இருந்து என் தலையெழுத்தே மாறட்டும் போல இருக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதுல தான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு கண்ணிலே பாத்துரும் போல இருக்கு. தப்பா நினைக்காம ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா வீட்டு வாடகை, டீ கடை பாக்கி, சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு. இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிடும். சரிடா, போகுமா தரேன்டா. என்ன ட்ரிங்க் சாப்பிடலாம்? ட்ரிங்க்ஸா? ஐயோ, நீ ஒண்ணும் சொல்ல வேணாப்பா. அப்புறமா காட்டு வாங்கி கொடுத்துரு, டீ கடை ஓரமா ஒதுக்கிறேன்னு மறுபடியும் முட்டை பரோட்டா, குத்துக்கறி அதே ஆரம்பிச்சிருவேன். நானே ஆர்டர் பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 2 scotch, மேக் இட் லார்ஜ். ஓகே. கார்த்திக், பணம் கேட்டேன், போகும்போது வாங்கிக்கன்னு சொன்னேன். ஏய், பணம் வேற கம்மியா இருக்கு, பெட்ரோல் வேற போடணும். ஏய், 2 நாள் மினிஸ்டர் வந்துருவாரு, உனக்கு வேலை கிடைச்சிடும், அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். லைட் எரியுது, போனோம் வீட்டுக்கார மட்டும் மாட்டிக்கணும். இது ஓகே.
ஐயா ஐயா அனாத புனையா ஐயா அனாத புனையா ஐயா அம்மா 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 அனாத புனமா அம்மா நல்ல மனுஷமா நானமா தூக்கி போடணும் காசா போடாதீங்கம்மா ரூபாவா போடுங்கம்மா நல்ல மனுஷமா நானமா தூக்கி போடணும் போடுங்கம்மா ஓகே பாதியா அமைக்கிற வேண்டிய